குஜராத் மாநிலம் அம்ரேலி பாரத் நகர் தொடக்கப்பள்ளி. 8 நாட்கள் தொடர்ந்து ஆசிரியர் மகேந்திர பட்டேல் 2 மாணவிகள் 8 வயது ஜைனப் மற்றும் 10 வயது சஃபீனா தொடர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம். ஒரு நாள் காயமடைந்த ஜைனப் அவரது குடும்பத்தினரால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவள் ஒரு மூலையில் அமர்ந்து அழுவதை கண்டேன். விசாரணைக்கு பிறகு ஆசிரியர் மகேந்திர பட்டேல் இந்த குற்றச்செயல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜைனபின் மூத்த சகோதரர் சொல்கிறார், எனது சகோதரியை ஆசிரியர் மகேந்திர பட்டேல் செய்தது பயங்கரமானது. என் சகோதரிக்கு 8 வயது 3ஆம் வகுப்பு மாணவி. நாங்கள் இன்னும் அதிர்ச்சியில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் குரல் எழுப்ப முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். வயசு 8 வயசு 10 வயசு. அந்த அந்த சிறு வயசு பிள்ளைங்களை ஜைனபு சஃபீனா இந்த 2 பேரையும் கொண்டு போய் வச்சு அவன் அந்த ஆசிரியருங்கிற பேரில் அந்த நாய் பல நாள் வச்சு பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணுக்கு காயமாக இருக்குது. சிறு பிள்ளைங்க தானே. அந்த பிள்ளைங்களுக்கு காயமடைஞ்சு அது கடைசியில் விசாரணைக்கு இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் குழுமி இருக்கிறாங்க. எங்களுக்கு நீதி வேணும்னு பயங்கர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் மீடியாக்கள் அப்படியே மூடிடுவான். முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னாக்க இந்த செய்திகள்லாம் வெளியிலே வராது. இதே ஒரு தெருவில் போகக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஒன்று செஞ்சான்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் காரணமாக்கி அவங்களுடைய பள்ளிவாசல், அவங்களுடைய வீடுகள் இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவானுங்க. இதே மாதிரி தான் ஒரு தலித் பொண்ணு ஒரு முஸ்லீமு வன்புணர்வு செஞ்சுருக்கிறான். அவன் ரோட்டில் போகக்கூடியவன். அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு இலவும் தெரியாது. உடனே போய் என்ன பண்ணியிருக்கானுங்க, பள்ளிவாசல் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. வீடுகளுக்கும் நொறுக்கியிருக்கானுங்க. என்ன ஒரு மைண்ட் செட்டு இது! எப்படி ஒரு இரட்டை நிலை எடுக்கிறாங்க பாருங்கள். எல்லா மாநிலங்கள்லேயும் அது முஸ்லீம்கள்னாக்க அதுக்கு ஒரு நிலை, முஸ்லீம் அல்லாதவர்கள்னா ஒரு நிலை. இப்போ இவனுக்காக போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பலன் கிடைக்காது. முஸ்லீமை தானே பண்ண, சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் வெளியில் விட்டுருவானுங்க. கற்பழித்து கொலை பண்ண 9 பேரையே மாலை போட்டு வரவேற்ற சமூகம் நம்ம இந்திய சமூகம், இந்து சமூகம் இல்லையா? இந்துத்துவ சமூகம்னு வச்சுக்கலாம். இந்து சமூகம்னு சொல்லக்கூடாது, இந்துத்துவ சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தாப்பில் அவன் இங்கே வருவான், இந்து பிள்ளைங்களை மேலே கை வைப்பான். இப்போ நீ முஸ்லீம் பிள்ளைங்கிறதுனால கண்டுக்காமல் விட்டேனாக்க அடுத்தாலும் முஸ்லீம் பிள்ளைங்கள் மேலேயும் கை வைப்பான். அது வரக்கூடிய நாட்கள் நடக்கும். அடுத்து பாருங்கள், ஹோலியின் போது கர்நாடகாவின் பாகல்கோட்டிலிருந்து தகவல்கள். ஒரு சமூகத்தை தூண்டும் வகையில் இஸ்லாமிய உடை அணிந்திருக்கும் இந்து சிறுவர்கள் இது போன்ற செயல்களால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது. இவனுங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியல. நடக்கிறது ஹிந்து பண்டிகை, ஹோலி பண்டிகை. அதில் எதுக்கு நீ முஸ்லீம் வேடத்தை அணிஞ்சிக்கிற? அரபுகளை போல் எதுக்கு ட்ரெஸ்ஸப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுற? அந்த மக்களை கேவலப்படுத்துறதுக்காகத்தானே. சொல்லப்போனால் இன்றைக்கி இந்திய நாடு இந்த அளவு பொருளாதார இவ்வளோ சுரண்டல்கள், இவ்வளோ மதக்கலவரங்கள், முன்னேற்றங்கள் இல்லாமலே நம்ம நாடு ஓரளவு ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த அரபுகள் தான். நம்ம அரபுகள், சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன் இந்த போன்ற நாடுகள் அரபுகள் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இந்தியாவிலேருந்து அழைச்சி வேலைகள் கொடுத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம நாட்டுக்கு இங்கே நம்ம அனுப்புறதுனால அந்நிய செலாவணி நிறையா கிடச்சி நம்ம நாடு செழிப்பாக இருக்குது. இத்தனை மோடி போன்ற ஒரு மோசக்காரர்கள் ஆட்சி பண்ணால் கூட நம்ம நாடு கீழே விழுந்துடாமல் நிலச்சிருக்கிறது காரணமே வெளிநாடுகள்லேருந்து குவியக்கூடிய பணங்கள் தான். ஆனால் அந்த அரபுகளை கேவலப்படுத்துகிறான்னு நினச்சிக்கிட்டு இவனுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி முஸ்லீம் தொழுகைக்கு போகிறவங்கள ஹோலி பவுட்ரு அடிக்கிறதும், அதை இல்லை அடிக்கக்கூடாது நான் அப்படின்னு சொன்னாக்கா அவனை போய் அடித்து அவனை கொலையை பண்ணுறதும், இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு சரியாகும். அது இந்து மதத்தை இப்படி தான் வளர்க்குறதா? இந்து மதத்தை பார்த்து இப்போ வழியாக அப்படி வந்தவங்கெல்லாம் வெளியாக மாட்டாங்களா? இப்போது
அதாவது நியாயமான கோரிக்கைகள், நியாயத்தை சிந்திக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது தான் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் தெரியாமல் வெளியாகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா முஸ்லீம்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிறாங்களாம், அரபுகளை கேவலப்படுத்துகிறாங்களாம். நீ உன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற. இந்த அரபுகள் கொஞ்சம் கோவப்பட்டு அத்தனை பேரும் நீங்கள் போயிட்டு வாங்கடா, நான் பங்களாதேஷ்லேயும் பாகிஸ்தான்லேயும் ஆட்கள் எடுத்துக்கிறேன்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் இந்தியாவோட பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடும். இது கண்டிப்பாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது. இது இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதே அரபு நாடுகள் தான். அரபு நாடுகளில் தொழிலாளர்கள் மெயினாக. இப்போ அமெரிக்காவில், ஐரோப்பாவிலலாம் போய் அங்கே போய் நேராக இங்கே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் படித்து பட்டம் பெற்றுட்டு நேராக போய் அங்கே போய் செட்டில் ஆகிடுவான் ஐயருங்கள்லாம். அந்த காசுலாம் இங்கே வரப்போகிறதே இல்லை. இங்கேருந்து நம்ம காசில் படிச்சுட்டு அங்கே போய் சொகுசாக அங்கே போய் இருப்பானுங்க. ஆனால் அரபு நாடுகள் நமக்கு அந்நிய செலாவணியை வாரி கொடுக்குது. இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க.